கிழக்கு மாகாணத்திலே இந்த வரவு செலவு திட்டத்திலே சில விடயங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் ஒதுக்கப்பட்ட நிதியிலே எந்த அளவு அம்பாறை மாவட்டத்துக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இந்தியா அரசாங்கத்தினாலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களின் அனுசரணையுடன் கிழக்கு மாகாணத்துக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, இது எங்களது மக்களுக்கு எந்த விதத்திலே பயனளிக்க போகின்றது என்கின்ற விடயம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படவில்லை. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையாக இந்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? அவர்களது சுகாதார பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? அந்த 1700 ரூபாவை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 77 வருட காலமும் இந்த பாராளுமன்றத்தில் அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, அப்பா என்ற அனைவரும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள். ஒவ்வொரு இந்த வருடத்தை தவிர ஒவ்வொரு வருடமும் 5 வருடத்திற்கு ஒருக்கா இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சி பீடம் ஏறும் போது அந்த ஆளும் கட்சியிலே உங்களது அமைச்சு பதவிகள் இருந்தது. ஆனால் மலையக மக்களின் குறைந்தபட்ச மலையகம் என்ற அந்த அந்தஸ்தையாவது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு.